நேர்களே, நான் உங்கள் ஜோதிடர் மாரி முத்துராஜ். நேர்களே, ஒரு ஜாதகத்தில் இப்போ விருச்சக லக்னம்னு வச்சுக்கோங்க. இந்த விருச்சக லக்னக்காரர்களுக்கு 7, 12 என்று சொல்லக்கூடிய கலத்தர விரையாதிபதியாக அந்த சுக்கிரன். இந்த சுக்கிரன் கேந்திர திரிகோணத்தில் தனித்து அமரக்கூடாது. இந்த சுக்கிரன் 7ல் தனித்தோ அல்லது இந்த சுக்கிரன் 10ல் தனித்தோ, இந்த சுக்கிரன் 4ஆம் பாவத்தில் தனித்தோ, 5ல் உச்சம் பெறுவதே ஒரு வகையில் தோஷம்தான். இந்த மாதிரி இந்த சுக்கிரன் வாங்கின நட்சத்திராதிபதி மைனஸில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த சுக்கிரனோட செவ்வாய் கூடுறதும் தோஷத்தை ஏற்படுத்தும். ஒரு திருமண பந்தத்துக்கு வரன் பார்க்கும் பொழுது 7வது இடம் எப்படி அமரப்பெற்றிருக்கு நன்கு சீர்தூக்கி பார்த்து தான் அதுக்கு தக்கவாறு பார்த்து சூட் பண்ணி அமைக்கணும். 7வது இடம் மைனஸ் ஆனால் 11 எப்படி இருக்குன்னு பார்த்து அப்போ செகண்ட் லைஃப் ஆட்டோமேட்டிக்காக ஊடுருவிடும். அனைத்தும் எழுதப்பட்ட விதிகள். இதில் போய் நம்ம பரிகாரம் பூஜை புனஸ்காரம் பண்ணிலாம் ஜெயிக்க முடியாது என்பர்களே. இந்த மாதிரி ஒவ்வொரு லக்கணத்திற்கும் கேந்திராதிபதி தோஷத்தை நன்கு பார்த்து சீர்தூக்கி அமைக்கணும். இப்போ மகர லக்னம்னு வச்சுக்கோங்க. மகர லக்னத்துக்கு சப்தமாதிபதி என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானாதிபதி அந்த சந்திர பகவான் அந்த 4, 7, 10ல் தனித்து அமர்றது குற்றத்தை விளைவிக்கும். முதல் லைஃபை கட்டாயமாக பாழ்படுத்தும். இதெல்லாம் அனுபவத்தில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஸ்தான பலங்களை சிறப்பாக பார்த்து திருமண பந்தத்தை அமைத்து கொடுப்பவர்களே சிறந்த ஜோதிடர். முதல் தாரம் சுபிக்கும், செகண்ட் லைஃப் தான் வரும் அப்படிங்கிறது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நான் அழகாக வரன் பார்க்கும் பொழுதோ என் இடத்துல ஜாதகம் பார்க்குறது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக தான் சொல்வேன். எழுதப்பட்டதை சொன்னால் தான் தப்பிக்கிற வழியை சொல்பவன் தான் ஜோதிடன். அப்போ இதுக்கு தப்பிக்கிற முடியாது. அப்போ அதுக்கு தக்கவாறு இப்போ 2ஆம் தரம் தான் பிழைக்கணும், 2ஆம் தரம் வரன் எடுத்து அதுக்கு தக்கவாறு பார்த்து ஷூட் பண்ணி அமைக்கணும். அதே மாதிரி காதல் சக்ஸஸ் ஆகிறது, தோற்று போகிறது, அனைத்து விஷயங்களும் எழுதப்பட்ட விதி தான். இந்த மாதிரி தென்னந்தெளிவாக ஜோதிடத்தை தெரிந்து கொள்ள உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. நேரடியாக வரணும்னாலும் வந்து பார்த்துக்கலாம். எழுதப்பட்ட விதி, தெளிவான ஜாதக பலனை தென்னந்தெளிவாக உங்களுக்கு எழுதப்பட்ட விதி என்னவோ அதுக்கு தக்கவாறு பதில் உரைக்கப்படும். என்ன கேந்திராதிபதி தோஷத்துக்கு எல்லாத்துக்கும் விழுகிறது இல்லை. நல்ல 7வது இடம் சிறப்பாக அமைஞ்சு, 3வது இடம் தாம்பத்திய ஸ்தானம் நன்கு அமரப்பெற்று, 5வது இடம் உத்தரஸ்தானம் குழந்தை பாக்கிய ஸ்தானம் அது நல்லா இருக்கு. அந்த 3 பேட்டர்ன் நல்லாது, மேக்சிமம் இல்லறம் நல்லறமாக இருக்கும். இந்த மாதிரி வெட்ட வெளிச்சமான பலன்களை தெரிந்து கொள்ள ஆன்லைன் மூலமாக ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள், நேரடியாக வந்து அலுவலகத்தில் வந்து பார்க்க விரும்புபவர்கள் புக் செய்து கொள்ளலாம். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் நண்பர்களே.